வணக்கம். நிலைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை இளஞ்சிவப்பு நிற ஆடை அணியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இசாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருக்க உதவிய 7 பேர் கைது. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. காலநிலை மாற்றத்தால் 152 வீடுகள் சேதம். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு. தொடர்பான இலங்கை செய்திகள். உலகளாவிய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாளை புதன்கிழமை இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார். பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நாளை அனைத்து உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் நுழைவாயிலில் ஒரு சின்னத்தை விநியோகிக்க ஏற்பாடு செய்துள்ளதாக பாராளுமன்றத்தின் தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் மேலும் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன. செவ்வந்தி தலைமறைவாகி இருக்க உதவிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கமைய கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்துள்ளார். அதன்படி மித்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என அவர் தாங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2025 ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டுக்கான வரவுகள் 827 மில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 138% அதிகரிப்பை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டு வரவு 4 மூலங்களினூடாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பங்கு மூலதனமூடாக 133 மில்லியன் அமெரிக்க டாலரும், மீண்டும் முதலீடு செய்யப்பட்ட வருவாயூடாக 132 மில்லியன் அமெரிக்க டாலரும், முதலீட்டு நிறுவனங்களுக்கான வெளிநாட்டு கடன்களினூடாக 231 மில்லியன் அமெரிக்க டாலரும், முதலீடுகளுக்கான நீண்டகால வெளிநாட்டு வணிக கடன்களினூடாக 331 மில்லியன் அமெரிக்க டாலரும் கிடைக்கப்பெற்றுள்ளன. சீரற்ற காலநிலையால் தப்போவ நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தெதுருவோயா, ராஜாங்கன நீர்த்தேக்கம், அங்கமுவ மற்றும் கலாவெவ ஆகியவற்றின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. பெய்து வரும் கனமழை காரணமாக கொழும்பில் இன்றைய தினம் பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நிலவும் வானிலை மாற்றம் காரணமாக மொத்தமாக 152 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்தி முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை, தொடங்கொட பகுதியில் ஒரு வீடும் சேதமடைந்துள்ளது. இதனிடையே 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 180 குடும்பங்களைச் சேர்ந்த 700க்கும் அதிகமானோர் வெள்ளம், கனமழை மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல், அனுராதபுரம், காலி, பதுளை, களுத்துறை, கேகாலை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் 5 வயது சிறுமி ஒருவரின் தாயாரின் காதலன் சிறுமிக்கு உடல் முழுக்க சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்ததில் சிறுமி படுகாயமடைந்துள்ளார். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த திருமணம் முடித்த 23 வயதான தாய் தனது 5 வயது சிறுமியுடன் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள நாவட்குடா பகுதியைச் சேர்ந்த திருமணம் முடித்த ஆணொருவருடன் அறிமுகமாகி தொடர்பில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் குறித்த பெண்ணுக்கு கொழும்பில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து அவருடன் அவரது 5 வயது குழந்தையையும் கொழும்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கை, கால், முதுகு உட்பட உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை மட்டக்களப்பு
போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். அத்துடன் கொழும்பில் வைத்து தனக்கு அடித்துள்ளதாக சிறுமி தெரிவித்துள்ளார் எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் சிறுமியை சூடு வைத்து அடித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நீண்ட நாள் ஆசையான அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதியை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் அடையாளமாகவும் அந்நாட்டு ஜனாதிபதிகளின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லமாக வெள்ளை மாளிகை உள்ளது. இந்த மாளிகையின் கிழக்கு பகுதி கட்டடம் 1902 கட்டப்பட்டது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு ஃபால் ரூம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இது அவரின் கனவு என்பதோடு நீண்ட நாள் விருப்பமாகும். அவரின் ஆசையை பூர்த்தியாக்கும் விதத்தில் அதற்கான கட்டுமான பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. இந்த ஃபால் ரூம் 2200 கோடி செலவில் அமைக்கப்படுகிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப், நாட்டின் ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகை வளாகத்தில் மிக பிரம்மாண்ட விருந்துகள், கலை நிகழ்ச்சிகளுக்காக மக்களை தங்க வைக்க ஒரு ஃபால் ரூம் வேண்டும் என்று 150 ஆண்டுகளுக்கு மேலாக கனவு கண்டு வந்தனர். இந்த நிலையில் வரி செலுத்துவோருக்கு எந்த சிரமமும் இன்றி இந்த கனவை செயல்படுத்திய முதல் ஜனாதிபதி நான் என பெருமைப்படுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மை இழந்ததை அடுத்து பிரதமர் சிஹெரு இசிபா தமது பதவியை அண்மையில் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அக்கட்சியின் புதிய தலைவராக அமைச்சர் சனே டஹாச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெற்றியை தொடர்ந்து லிபரல் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து அவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி சனே டஹாச்சி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் பாராளுமன்றில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் கீழவையில் மொத்தமுள்ள 465 வாக்குகளில் 237 வாக்குகளை பெற்று டஹாச்சி வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து அவர் மேலவையில் நடத்தப்படும் வாக்கெடுப்பிலும் வெற்றி பெறும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் ஜப்பானின் புதிய பிரதமராக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் ஜப்பான் நாட்டின் 104வது பிரதமராக அவர் பதவியேற்க இருக்கிறார். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒரு நாள் 50 ஓவர் போட்டிகளுக்கான புதிய தலைவராக வேகப்பந்து வீச்சாளர் சாஹின் அப்ரிடி நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது ரிஸ்வானிடமிருந்து கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு சாஹின் அப்ரிடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியின் வெள்ளைப்பந்து ஒருநாள் மற்றும் T20 தலைமை பயிற்சியாளர் மைக்கேல் ஹசன், உயர் செயல்திறன் பணிப்பாளர் அகிப் ஜாவேத் மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடந்த தேசிய தேர்வுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ரிஸ்வானை மாற்றி அப்ரிடியை கேப்டனாக நியமிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சாஹின் அப்ரிடியின் பதவிக்காலம் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. இவர் ஏற்கனவே பாகிஸ்தான் T20 அணியின் தலைவராக செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.